கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துலையும் சோத்திரங்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தெரியப்படுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் நமக்கு சொல்லுகிறது, பவுல் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவச்சனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்குள் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் வல்லமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் பொக்கிஷத்தையும் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆவிக்குரிய 9 வகையான வரங்களை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். 9 வகையான கனிகளில் நாம் பெருகும்படி கனிகளை குறித்து நமக்கு வேதம் போதிக்குது. இப்படி அநேக காரியங்கள் நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்துவானவர் நமக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்குள் இருக்கிற தேவ பிரசனம் வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். ஆண்டுடைய அனுக்கிரகங்கள் நம்ம மூலமாக கடந்து அநேகரை நீதிக்கு உட்படுத்துவதற்கு அது பயன் உள்ளதாக காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, விசேஷமாக ஆண்டவருடைய கிருபையினாலே 2024 வருடத்தை ஆண்டவர் கொடுத்தார். கடந்த 5 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், கூட இருந்தார். தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஏறத்தாழ அந்த வருடத்தின் பாதி வருடங்கள் நம்ம கடந்து வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே புகழ், கர்த்தருக்கே கனம், கர்த்தருக்கே எல்லாம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அவருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மையப்படுவதாக. உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, ஜெபித்த போது, கர்த்தர் ஈசாக்கை குறித்து சில காரியங்களை கர்த்தர் என் கூட பேசினார். அந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம். அதில் சில வசனங்கள், நிறைய வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக முதல் வசனம் என்ன சொல்கிறதுன்றால், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தேருக்கு ராஜாவாகி அபிமேலத்தில் கோராருக்கும் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று எழுதப்பட்டது. நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே நாம் இருக்கும்போது, கர்த்தர் சொல்லும் இடத்திலே நாம் வாசம் பண்ணும்போது, கர்த்தரை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் புறப்படும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய சொல்லாத எந்த வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லாத எந்த பிரயாணத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நாம் இது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரோட நல்ல ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, இங்கு வசனம் ஆரம்பத்தில் சொல்றது, ஆபிரகாமின் உண்டானில் பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் தேசத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தை நிமித்தம் ஈசாக்கு வேற ஒரு தேசத்துக்கு போக புறப்படுகிறார். அப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நாம் சொல்லும் தேசத்தில் நீ இரு என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு? 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12வது வசனம் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பிரத்யட்சமான வாக்கு தத்துவம். அதாவது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் பெற்றான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள, முதல் வசனம் என்ன நம்ம கேட்டோம் என்றால் பஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து
ஒரு வார்த்தை நம்ம படித்தோம், நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லப்படுது. அந்த இடத்துல இருக்கும்போது அப்போ அந்த பஞ்சகாலம் முடிவு பெறல. அந்த பஞ்ச காலத்திலேயே, அந்த காலகட்டத்திலேயே 12வது வசனத்தில் விதைக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் உண்டானது. 100 மடங்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இணங்கும் போது, கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பிரதிபலன் என்னவென்றால் 100 மடங்கு தருகிறார். இம்மையிலும் தருகிறார், மறுமையிலும் தருகிறார். அப்போ அந்த தேசம் நெருக்கமான தேசம். அந்த தேசத்தில் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக உபத்திரங்கள் வருது. ஆனாலும் அந்த தேசத்தில் அவன் விதைத்தான் என்று எழுதப்படுது. நாட்கள் நமக்கு நெருக்கங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், பல பாடுகள் வரலாம், பல விதமான உபத்திரங்கள் நம்மை தேடி வரலாம். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்னை குறித்து, உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்வோமானால், எந்த நெருக்கம் வந்தாலும் அன்றைக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுது, வீடு கட்டுறது என் வசனத்தின்படி கேட்டு இதன்படி செய்கிறவனே அன்றைக்கு ஸ்தோத்திரம் புத்தி உள்ள மனுஷனா இருக்கான். அன்றைக்கு ஸ்தோத்திரம் வசனத்தின்படி கேட்டு கற்பாறை மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். இப்போ வசனத்தை கேட்கணும், கேட்கறதுக்கு மாத்திரமல்ல இணங்கணும். இணங்கி செய்யும் போது தான் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளையில, தேவ ஜனமே, இப்போ ஈசாக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான், வசனத்தின்படி வாழ தீர்மானித்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல இந்த மாசத்துல நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, இணங்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ல் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம், மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் ஒரு முனை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அன்றைக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மழை இறங்கி பயிர் உண்டாகி, அன்றைக்கு ஸ்தோத்திரம், அந்த மழை உண்டாகி கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்று வசனம் நமக்கு சொல்லுது. தேவ பிள்ளைகளே, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குதுங்க. வானத்தின் பலகணிகளை திறக்கிற கர்த்தர், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். இப்போ இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம்னா, நான் சொன்னபடியே நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். அடுத்த வசனம், அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அப்போ கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு முகாந்திரம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய ஒரு வருங்கால திட்டத்தை நம்ம மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ அது எப்படி நம்ம கொடுக்குற தரிசனம் வெறுமனையா இல்லாமல் அவர் அனுப்பின காரியமாக, இயேசு அனுப்பின காரியமாக அது வாய்க்கும். அப்பதான் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஆகவே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த விதையை குறித்து நிறைய காரியங்கள் அங்கு அவர் சொல்லி கடைசியாக முடிக்கும் போது அந்த ஒரு அருமையான நல்ல ஒரு காரியத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 23வது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனுமாய் உணர்வுகளுமாய் 100ஆகவும் 60ஆகவும்
30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய், அதோடு இல்லாம 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்குது. தேவ பிள்ளையில அங்கு பார்த்தோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கீழ்ப்படிந்து விதை விதைத்தான், கீழ்ப்படிந்து இருந்தான், கர்த்தருடைய சித்தத்துமே விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். இங்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பலன் தருவான், 60 மடங்கு பலன் தருவான், 30 மடங்கு பலன் தருவான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நம்ம மிக முக்கியமாக அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஈசாக்குடைய சம்பவத்தில் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே சொன்னபடி செய்தான். ஆகையினால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்ம வசனம் சொல்லு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்தை கைக்கொள்ளவும் நடுங்கவும் நாம் கீழ்ப்படியவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நல்ல நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் இணங்குவோம். ஆண்டவரால் வருகிற 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டது போல நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இயேசு நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நாம் மையப்படட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே காலை நேரத்தில் உங்கள் முகத்தை பார்க்கிறோம். 6வது மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். முதல் நாள் நீங்கள் எங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லியிருக்கீங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு பலன், வெறுமையாய் திரும்பாமல் தான் அனுப்பின காரியமும் வாய்க்கும் என்று சொல்லிக்கிறீங்கப்பா. உங்கள் காரியம் எங்கள் வாழ்க்கையில் வாய்க்கட்டும், உங்கள் சித்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். வசனத்தை கேட்டு உணர்வுடைய அப்பா பலன் தர எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவக்காரன் நம்மளோட ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் நல்லவர். God bless you.